அப்சல்யூட் பெட் ரெஸ்ட். படுக்கையில் நீங்கள் படுத்திருங்கள். ஜுரம் என்று வரும்பொழுது, அசதி என்று வரும்பொழுது உங்களுக்கு தேவை படுக்கை. உடல் இயற்கை கூறும், நான் கூறவில்லை, படுக்க வேண்டும், முடியவில்லை என்று கூறும், படுத்துவிடுங்கள். நான் வேலைக்கு போக வேண்டும், நான் படிக்க வேண்டும், படித்து கிழிக்க வேண்டும், வேலைக்கு போய் நான் குப்பை கொட்ட வேண்டும், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அப்புறம். முதலில் உடல் இயற்கையினுடைய பாதிப்பு தடுக்கப்படாமல் இருக்கவும், உடல் இயற்கை எனக்கு சக்தி மீட்கப்பட வேண்டியும் நான் செய்ய வேண்டிய காரியம், இயற்கைக்கு நான் ஒத்துப்போக வேண்டும். நீங்கள் மருத்துவர்கள் என்று கூறினேன். உங்களுடைய இயற்கையில் இருக்கிறது மருத்துவ குணம். அந்த மருத்துவ குணங்களில் ஒன்று உங்களுக்கு அது அறிவிக்கும் நீங்கள் நோய்வாய்ப்படும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை. முதலாவதாக என்ன? எனக்கு அசதியாக இருக்கின்றது, படுத்திருங்கள். அது நீங்கள் மருந்துகளையும் மருத்துவர்களையும் மருத்துவங்களையும் நாடி செல்வதை விட மிகச்சிறந்ததாக இருக்கிறது. எப்பொழுது இதை கவனிக்க தவறினமோ அப்பொழுது நீங்கள் ஆங்கில மருத்துவத்துக்கு சென்றாலும் சரி, ஹோமியோ சென்றாலும் சரி, சித்த ஆயுர்வேதம் சென்றாலும் சரி, அக்குபங்க்சர் சென்றாலும் சரி, எந்த மருத்துவம் சென்றாலும் சரி, இதற்கும் மேலாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று, உங்களுடைய இயற்கையை நீங்கள் கவனியுங்கள். இயற்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அங்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்றது, உடனே கவனியுங்கள். தடுமாற்றம் ஏற்படுகின்றது, பலவீனம் ஏற்படுகின்றது, நான் அமர வேண்டும், உட்கார்ந்துடுங்கள். கை கால்களுக்கு ஓய்வு கொடுங்கள், உடல் உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுங்கள். இது முதலாவதாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் எய்ட் என்று கூறுவார்களே, இது ஃபர்ஸ்ட் எய்ட். எவ்வளவு சுகமான ஃபர்ஸ்ட் எய்ட். அமைதியடையுங்கள், சுகமடையுங்கள். எனவே பதட்டம் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு 1000 வேலைகள் இருக்கட்டும், தொலையட்டும், விடுங்கள். என்னுடைய உடல் இயற்கையினுடைய பலம் நான் மீண்டும் பெற வேண்டும். இயற்கையினுடைய வளத்தையும் நோய் நொடிகள் இல்லாத ஆரோக்கியத்தையும் நான் முதலில் பெற வேண்டும். அது முக்கியம். அவர் நோயில் இருந்து கூட படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நன்றாக படித்துவிட்டு ஜுரத்துடனேயே டிப்பை மாட்டிக்கொண்டும் எக்ஸாம் ஹாலுக்கு வந்து எழுதினாராம். கிடைத்த உடம்பு போயிடுச்சுங்க எப்பவே. இதனுடைய தாக்கம் வாழ்நாள் முழுமையிலும் இருக்கும். ஊருக்கு காண்பிக்க வேண்டி இந்த படிப்பை படித்துவிட்டு, எம்பிபிஎஸ் என்ற அந்த படிப்பை படித்துவிட்டு, நான் ஏன் அந்த ஒரு தொழிலை வேண்டாம் என்று வந்தேன். உள்ளம் சுகமாக இருப்பதன் காரணமாக கெட்டவை வேண்டாம். உள்ளம் ஆரோக்கியமாக இருப்பதன் காரணமாக ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய எந்த செய்தியும் எனக்கு வேண்டாம். அந்த துறையே எனக்கு வேண்டாம். அதன் அளவிலான படிப்பை கொண்டு நான் சமுதாயத்தில் ஈடுபட வேண்டாம். இது நான் என்னுடைய மனசுக்கு செய்யக்கூடிய துரோகம். அப்படி நான் ஈடுபடவில்லையானால். எனவே இறைவனிடமிருந்துள்ள மகத்தான இந்த மருத்துவ ஞானத்தை கொண்டு உங்களுக்கு போதிக்கின்றேன். நீங்கள் மருத்துவர்கள். உங்களுக்கு தேவையானது உடல் அசதியும் பொழுது ரெஸ்ட். உங்கள் உடல் அசதியும் பொழுது உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு உடலுக்கு ஓய்வு. இந்த ஓய்வை நீங்கள் மதித்து பழக வேண்டும். ஓய்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய உடல் நோய் எதிர்ப்பு சக்தியானது உங்களுக்கு நல்ல விதத்தில் உங்களுடைய நன்மைகளுக்காக அது போராடி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நான் கை கால்களை அசைத்து கொண்டு படித்து கொண்டும் வேலை செய்து கொண்டும் இருப்பேனேயானால் நோய் எதிர்ப்பு சக்தியாக மாற்றப்பட்ட அந்த சக்தியானது மீண்டும் இயக்க சக்தியாக மாறும். எனவே சதிக்கு சதி சமமாக நோயை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற இந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது நோய் எதிர்ப்பு சக்தி சற்றே குறையும் பொழுது நோய்கள் உருவாக ஆரம்பிக்கின்றன, நோய்கள் அதிகமாக ஆரம்பிக்கின்றன. எனவே நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பீர்களா? உங்களுடைய முழு முயற்சியையும் உங்களுடைய நோய்களை எதிர்ப்பதற்கு நீங்கள் காட்டுங்கள். ஊருக்கு காண்பிக்க வேண்டி, இவர் கடுமையாக உழைக்கிறார் என்பதை ஊருக்கு காண்பிக்க வேண்டி, எவ்வளவு நியாயமாக வாழ்கிறார், எவ்வளவு கடுமையாச்சுடன் இவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை ஊருக்கு அறிவிக்க வேண்டி உங்களை பாடாக்கிக் கொள்ளாதீர்கள். அவர்களுடைய புகழ்ச்சி நமக்கு தேவையில்லை. என்னுடைய ஆரோக்கியம் எனக்கு தேவை. அடுத்ததாக உங்களுக்கு வயிற்றிலிருந்தும் தொண்டையிலிருந்தும் நாக்கிலிருந்தும் அந்த சக்தியானது
நோய் எதிர்ப்பு சக்தியாக மாறுகின்றது. அதனுடைய இயக்க சக்தி குன்றி நோய் எதிர்ப்பு சக்தி ஆரம்பமாகின்றது. எனவே நாக்கில் ஒரு விதமான வறட்சி ஏற்படும் அல்லது ஒரு விதமான ஒரு கசப்பு ஏற்படும். எதுவுமே ருசிக்காது, தாகம் எடுப்பது போன்று தோன்றும். ஆனால் தண்ணீரை குடித்தால் ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். எனவே நான் எதையாவது செய்து கொண்டிருப்பேன், எதாவது குடித்துக் கொண்டிருப்பேன். வயிற்றில் உள்ள இயக்க சக்தியும் நோய் எதிர்ப்பு சக்தியாக திரும்பிவிட்டது. எனவே வயிற்றில் ஜீரணிக்கும் தன்மையும் குறைகிறது. உணவையும் வயிறு தான் ஜீரணிக்க வேண்டியிருக்கின்றது, தண்ணீரையும் வயிறு தான் ஜீரணிக்க வேண்டியிருக்கின்றது. எனவே உணவும் தண்ணீரும் ஜீரணிக்க முடியாத நிலையில் இருக்கின்றது. எனக்கு ஜுரம் என்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது, எனவே நீங்கள் உங்களுடைய வாய்க்கு நாக்குக்கு எது கசக்கிறதோ அல்லது சாப்பிட்டால் ஏற்றுக்கொள்ளவில்லையோ விட்டுவிடுங்கள். உங்களுக்கு தேவையானது உணவு கூடாது, தண்ணீரும் கூடாது. ஜுரம் அசதி என்று வந்ததும் உணவு தண்ணீர் டோட்டலாக முழுமையுமாக அடியோடு நிறுத்திவிடுங்கள். முதலில் பெட் ரெஸ்ட், பிறகு தண்ணீர் உணவு, இந்த இரண்டும் கூடாது. ஏன் கூடாது? இந்த இரண்டையும் ஜீரணிக்கக்கூடிய சக்தி உங்களுடைய வயிற்றுக்கு இல்லை. உங்களுடைய வயிற்றுக்கு இந்த இரண்டையும் ஜீரணிக்கக்கூடிய சக்தி கிடையாது. ஏனென்றால் சக்தியானது நோய் எதிர்ப்பு சக்தியாக மாற்றப்பட்டுவிட்டது. ஆன்டி டிசீஸ் ஃபோர்ஸ். அதாவது டிஃபென்ஸ் எனர்ஜியாக மாற்றப்படுகின்றது. டிஃபென்ஸ் எனர்ஜியாக மாற்றப்படுகிறது. நோயை எதிர்த்து போராடக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியாக மாற்றப்பட்டு விட்டதன் காரணமாக உங்களுடைய வயிற்றில் சராசரியாக சாதாரணமாக இருக்கக்கூடிய இயக்க சக்தியானது இல்லை. எனவே ஜீரணம் அங்கு கிடையாது. இன்னும் வயிற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு உறுப்பானது கல்லீரல், பித்தப்பை. இந்த கல்லீரலும் பித்தப்பையும் நோய் எதிர்ப்பு சக்திக்காக இன்னும் தன்னுடைய ஆற்றலை வெளியாக்குகிறது. எனவே இந்த கல்லீரல் கூட தன்னுடைய இயக்க சக்தியை நோய் எதிர்ப்பு சக்தியாக மாற்றுவதன் காரணமாக ஒரு பலவீனம், இயக்க சக்தியை இழந்த நிலையில் இருக்கின்றது இந்த கல்லீரல். நாம் இப்பொழுது அறிய வேண்டும், கல்லீரலிலிருந்து இயக்க சக்தி வெளியேறுவதன் காரணமாகத்தான் உடல் அசதி, உடல் வலிகள், தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய வலிகளும் வாந்தியும் குமட்டலும் பசியின்மையும் அஜீரணமும் ஒன்று சேர்ந்து இருக்கும் ஜுரத்தின் போது. கல்லீரலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கல்லீரலை நீங்கள் பாதுகாப்பீர்களானால் இனி உங்களுடைய நாளைய வாழ்க்கையில் உடல் அசதிகளும் தசை வலிகளும் தசைகளோடு சம்பந்தப்பட்டக்கூடிய எலும்பு வலிகளும் மூட்டு வலிகளும் பிறகு மூட்டு தேய்ந்து விட்டது, எலும்பு தேய்ந்து விட்டது, எலும்பு மாற்று சிகிச்சை போன்றவை நிகழாது. கை கால்களில் வலி ஏற்படும் பொழுது ஓய்வெடுங்கள். இவங்க என்ன செய்வார்கள்? கைகள் வலி எடுத்தால் ஓய்வு தேவை என்று சொல்லும்பொழுது எக்ஸசைஸ் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. வயசாகிடுச்சு, எக்ஸசைஸ் செய்யுங்க. சின்ன வயசுல நீங்கள் எக்ஸசைஸ் செஞ்சுருக்க மாட்டீங்க, எக்ஸசைஸ் செய்தால் உங்களுக்கு நல்லது என்று கொள்வார். அவ்விதமல்ல, ஓய்வு நல்லது. ஆங்கில மருத்துவம் இயற்கைக்கு முரணான மருத்துவம், நோய் எதிர்ப்பு சக்திகளை அழிக்கக்கூடிய மருத்துவம். இருந்தாலும் தான் நோய் எதிர்ப்பு சக்திகளை அழித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பது தெரியாது. ஆட்டோ இம்யூன் டெஃபிஷியன்சி என்று எங்கேயோ படியை தூக்கிப்படுவார்கள். அவ்வாறல்ல, அலோபதி இன்டியூஸ் டெஃபிஷியன்சி சென்றோம். இதில் அலோபதி தப்ப முடியாது, எத்தகைய சந்தேகமும் இல்லை. எனவே உங்களுடைய உடல் உறுப்புகள் உங்களுக்கு அறிவிக்கும், எனக்கு ஓய்வு தேவை. எனவே நீங்கள் ஓய்வெடுங்கள். எல்லாவற்றுக்கும் பிரதானம் படுக்கையில் நீங்கள் ஓய்வு எடுப்பது. அப்சல்யூட் பெட் ரெஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். The moment you have that feverish sensation, the very moment you have that malaise, feverish sensation, I just want to lie down on the bed. Just lie down on the bed. உங்களுடைய அந்த உறுதியான ஓய்வு உங்களுடைய நோய்களை எதிர்க்கக்கூடிய அந்த சக்தியில் எந்த விதமான ஒரு சிறு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அவ்வளவு அழகாக நோய் எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றது. வெகு விரைவில் உங்களுடைய ஜுரம் தணிந்துவிடும். எந்த விரைவில், எவ்வளவு விரைவில்?
within 6 hours the fever will touch down. Even if the fever is 104 degrees, 105 degrees and 106 degrees, just wait for a few hours. Absolute bed rest. அந்த நேரத்தில் சில உணர்வுகள் இருக்கும். ஏனென்றால் இந்த கல்லீரலிலிருந்து நிறைய சக்திகள் வெளியேறிவிட்டன. ஒரு குடிபோதையில் இருக்கக்கூடியவருக்கு ஆல்கஹால் எப்படி கல்லீரலை பாதித்து விட்டால் உணர்வு ஏற்படுமோ அதே போன்றே ஒரு ஜுரத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது அவ்வளவு சக்திகளும் கல்லீரலிருந்து விரயமாகிவிட்ட பிறகு ஒரு சிறு மனத்தடமாற்றம் இருக்கும். பயப்பட வேண்டாம், எதனையும் கொடுத்து விடாதீர்கள். இவ்வளவு உச்சகதியில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது 104 டிகிரி என்று இருக்கும் பொழுது நீங்கள் எதனையும் கொடுத்து விடாதீர்கள். வயிற்றுக்கு கொடுத்து விட்டால் அங்கு ஆரம்பமாகிறது உங்களுடைய வினை. ஆங்கில மருத்துவம் சொல்லும், பால் சாப்பிடுங்க, பிரெட்டு சாப்பிடுங்க, கஞ்சி குடிங்க. ஜுரம் இருக்கும்போது கஞ்சி குடிங்க, பத்தாததுக்கு ஹார்லிக்ஸ் குடிங்க, காம்ப்ளான் குடிங்க. தண்ணிக்கே அங்கே சக்தி இல்லாமல் இருக்கும் பொழுது ஆங்கில மருத்துவம் எந்த அளவுக்கு உடல் இயக்கப்பட்டு எதுவுமே தெரியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பிணத்தை அறுத்து பார்த்து தான் கற்றுக்கொண்டோம். பிணத்திற்கும் உயிரோடுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. பிணத்தை பார்த்துட்டு கற்றுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா புலி, சிங்கம், மிருகம், ஆடு, மாடு, கழுதைகளை பார்த்துட்டு ரேபிட்டை பார்த்துட்டு அதுக்கு மருந்து கொடுத்துட்டு நாங்கள் கற்றுக்கிட்டு வந்துருக்கோம். அதுக்கே டைஃபாய்டு வரப்போகுது. எந்த ஒரு ஆடு, மாடு, புலி, சிங்கம், கரடியாவது இருமி காச நோயில் படுத்துறதை பார்த்துருக்கீங்களா? டிப்பு போட்டுட்டு எவ்வளவு கேவலமான நிலைக்கு நாம் ஆளாக்கப்பட்டு விட்டோம். மனிதர்கள் வேறு, மிருகங்கள் வேறு. மிருகங்களிடம் நான் ஆய்வுபடுத்தி விட்டேன், எனவே மனிதனுக்கு வருகின்றேன். மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் கூட வித்தியாசம் தெரியாது ஆங்கில மருத்துவம். ஒரு பன்றிக்குட்டியை நான் டெஸ்ட் செய்து விட்டேன், எனவே அந்த பன்றிக்குட்டி இந்த மருந்துகளை கொண்டு பிழைத்துக் கொண்டது. இப்பொழுது நான் மனிதனுக்கு கொடுப்பேன். ஒரு பன்றிக்குட்டிக்கும் மனிதனுக்கும் கூட வித்தியாசம் தெரியாது ஆங்கில மருத்துவம். நீங்களும் பன்றிக்குட்டியும் ஒன்று. ஆங்கில மருத்துவத்தில் நாம் நுழையும் பொழுது நம்மை ஒரு பன்றியைப் போலவும், ஒரு முயலைப் போலவும், ஒரு குரங்கை போன்றும் தான் பார்ப்பார்கள் தவிர மனிதனாக பார்க்க மாட்டார்கள். வெட்டு குத்து உத முடிஞ்சால் வெட்டி எடுத்துட்டு ஆப்ரேஷன் சக்ஸஸ். பேஷண்ட்டுக்கு உறுப்பே கிடையாது, வெட்டி எடுத்தாச்சு. ஒரு கர்ப்பப்பை நோய்க்கு போனால் கர்ப்பப்பையில் உள்ள நோயை நீக்கி அந்த கர்ப்பப்பையை இயங்க வைன்னு சொன்னால் கர்ப்பப்பையை நீக்கிட்டு வெட்டி எடுத்துட்டு இனிமேல் நோய் வராதுங்க. எந்த அளவுக்கு நாம் நம்முடைய இயற்கையான சிந்திக்கும் திறனில் பாழ்படுத்தப்பட்டு விட்டோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். எனவே உங்களுக்கு உடல் வலி தலை முதல் கால் வழியாக இருக்கக்கூடிய கால் வரை இருக்கக்கூடிய உடல் வலி, சிறு மனத்தடுமாற்றங்கள் இந்த கல்லீரல் பாதிப்பின் காரணமாக உருவாகிறது. கல்லீரல் பாதிக்கப்படவில்லை, பலவீனத்தின் காரணமாக. உடலுக்கு முழுமையான ஓய்வு கொடுங்கள். பிடித்துவிட வேண்டாம், பிடித்துவிட வேண்டாம், அசைக்க வேண்டாம். எந்த பொசிஷனில் உங்களுக்கு ஓய்வு இருக்குதோ, ஓரளவுக்கு சுகம் இருக்குதோ அந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஃபார் a few hours, அவ்வளோதான். Within 6 hours you will feel much better, very much better. ஆனால் மருந்து கொடுத்தா என்ன ஆகும்? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உச்சக்கட்டத்தில் 104 டிகிரி உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது மருந்து கொடுத்து 98 டிகிரியாக ஆக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி முழுமையுமாக விடுபட்ட நிலையில் நோய் எவ்வளவு வேகமாக அதிகரிக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உடல் இயற்கையினுடைய அளவிலேயே அந்த நோய்கள் உங்களுக்கு நோய்களாக தங்கிவிடும். வாழ்நாள் முழுமையிலும் அந்த நோய்கள் உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து இன்று நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது உண்மை. ஆக உணவும் தண்ணீரும் உங்களுக்கு கூடாது, படுக்கையில் முழுமையான ஓய்வு, இந்த மூன்றையும் நீங்கள் கடைபிடிங்கள். 6 மணி நேரத்திற்குள்ளாக அந்த நோயாளி அல்லது ஜுரத்தில் கடுமையால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய அந்த நோயாளி சாதாரணமாக உணர்வார். இப்பொழுது நான் நன்றாக இருக்கின்றேன் என்று கூறுவார். அவர்களுடைய முகத்தினுடைய அறிகுறிகளை பார்த்தாலே தெரியும் அவர்கள் எவ்வளவு நல்ல நிலையில் இப்பொழுது இருக்கின்றார்கள். முகத்தினுடைய தெளிவை பார்த்தால் தெரியும். எடுத்தெடுப்பிலேயே வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 104 இருக்கட்டும் உங்களுடைய தெர்மோமீட்டரில். உள்ளே வந்தோன்னா ஒரு குச்சியை சொல்லிட வேண்டியது, பார்த்துட்டு இருக்க வேண்டியது, அதில் ஒன்றும் தெரிய போகிறதில்லை. உங்களுடைய முகத்தினுடைய அறிகுறிகளை பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முகத்தினுடைய அறிகுறி அந்த நோயுடைய சிக்னஸ் இருக்கும், பலவீனத்தினுடைய சிக்னஸ், அது குறையும் போது முகத்தில் தெளிவு இருக்கும். அந்த தெளிவை பாருங்கள். அந்த தெளிவை பார்க்கும் பொழுது கல்லீரல் சுகமாகி கொண்டு வருகிறது என்பதை உங்களுக்கு உணர்த்த வேண்டும். உங்களுடைய கல்லீரல் வாந்தி உணர்வு, மயக்கம், தலைவலி, குமட்டல் போன்ற
இவற்றிலிருந்து குணமாகிக் கொண்டு வரும்பொழுது முகத்தில் தெளிவு ஏற்பட்டுவிடும். அந்த தெளிவை கவனியுங்கள். முதலில் கல்லீரல் தன்னுடைய நிலைக்கு வரும், அப்பொழுது உங்களுடைய முகத்தில் தெளிவு இருக்கும். கல்லீரல் தன் நிலைக்கு வரும்பொழுது தாக உணர்வுகள் படிப்படியாக உங்களுக்கு வரும். முதலில் உங்களுக்கு உதடுகள் காய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு மட்டும்தான் ஜீரணிக்கூடிய சக்தி இருக்கிறது. எனவே ஒரு பஞ்சில் தண்ணீரை துவைத்து லேசாக உதடை நனைத்துக் கொள்வார்கள். குடிக்கக்கூடாது, குடித்தால் ஜுரம் ஏறிவிடும். தண்ணீரை குடித்தால் ஜுரம் ஏறிவிடும். எப்படி 6 மணி நேரத்தில் நீங்கள் தெளிவடைய முடியும் என்பதற்காக உங்களுக்காக இது அறிவிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான வகுப்பு. ஜுரம் தணிந்து வருவதற்கான முதல் அறிகுறி உங்களுடைய முகத்தில் அந்த தெளிவை பார்க்க முடியும். பிறகு நாக்கு உலர்ந்து, வாயினுடைய உதடுகள் உலர்ந்து கொண்டு வரும். உதடுகளை நீங்கள் நினைத்து வாருங்கள். 2-3 மணி நேரத்துக்குள்ளாக நாக்கில் வறட்சி ஏற்படும். ஸ்பூன் எடுத்துக்கொண்டு நாக்கை மட்டும் நனையுங்கள். நாக்கை ஈரப்படுத்திய பிறகு அந்த தண்ணீர் விழுங்கப்பட வேண்டும். மடக்கு குடிக்கும் போது திரும்பவும் ஜுரம் ஏறிடும். பிறகுதான் தொண்டையில் உங்களுக்கு வறட்சி ஏற்பட்டு குடிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும். இப்பொழுது குடியுங்கள். தண்ணீர் எப்பொழுது இறங்கிவிட்டதோ அப்பொழுது உங்களுடைய ஜுரம் நெருப்பு தணிந்து விட்டது என்பது பொருள். தண்ணீர் தாகம் எடுக்க ஆரம்பித்ததும் இனி கவலையே கிடையாது. இந்த தண்ணீர் தாகம் 6 மணி முதல் 12 மணி நேரங்களுக்குள்ளாக, அரை நாளுக்குள்ளாக இது நிறைவேறும். பெரும்பாலும் நாம் உதடுகள் காயும் பொழுது விட்டுவிடுவோம், தண்ணி தாகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அல்லது இல்லாமல் இருக்கும் பொழுதே தண்ணீருக்கே ஜீரணமாக இருக்கும் பொழுது ஹார்லிக்ஸ், காம்ப்ளான், போன்விட்டான்னு சொல்லி குடிச்சிட்டு இருப்போம். பால், பிரெட்டு, அதுக்கப்புறம் கஞ்சி. இதெல்லாம் உங்களுடைய நோய்களை அதிகமாக்கிவிடும். ஆங்கில மருத்துவர்களுக்கு இந்த உண்மை தெரியாது. எப்போ சாப்பாடு கொடுக்கணும், எப்போ தண்ணி கொடுக்கணும் ஒன்றும் தெரியாது. எடுத்த இடத்துல வந்து உங்களுக்கு காம்ப்ளான், பூஸ்ட் என்று கொடுப்பார்கள். அவர்கள் உங்களுடன் இன்றைக்கி பாதுகாக்கிறார்களாம். அவ்வளவு மெடிசன்ஸும் உள்ள போகும். இவை அனைத்தும் ரசாயன பவுடர்கள். இவற்றில் எந்த விதமான உணவு சத்து, ஊட்டச்சத்து கிடையாது. எனவே உங்களுடைய அடுத்த நிலை என்ன? இப்பொழுது உதடுகள் காய்ந்து வரும்பொழுது நினைத்துக் கொள்ளுங்கள், பஞ்சியார் குடிக்கக்கூடாது, குடித்தால் ஜுரம் ஏறிவிடும். ஏனென்றால் அந்த அளவுக்கு சக்தி இல்லை. பிறகு நாக்கு வறட்சி ஏற்படும். இப்பொழுது ஸ்பூனால் நாக்கு நனைக்கப்பட்டு அது விளங்கப்பட வேண்டும். உமிழ்நீரில் அது கலந்துவிடும். உமிழ்நீரில் ஜீரணமாகிவிடும். இப்பொழுது அந்த ஜீரணமான தண்ணீர் உங்களுடைய வயிற்றில் ஜீரணமாகும். உடனே another 3 ஹவர்ஸ்க்குள்ள தாகம் எடுக்க ஆரம்பிக்கும். முதலில் கொஞ்சம் கொஞ்சமாக தாகம் எடுக்க, பிறகு நிறைய தாகம் எடுக்க ஆரம்பிக்கும். அத்துடன் பசியும் ஆரம்பித்துவிடும். பசி ஆரம்பிக்க ஜுரம் குறைந்துவிடும். 24 ஹவர்ஸ்க்குள்ளாக உங்களுடைய ஜுரம் குறைந்துவிடும். ஒரே நாளில் ஜுரம் எப்பொழுது குறைகின்றதோ, ஜுரம் குறைந்ததிலிருந்து, முழுமையாக குறைந்ததிலிருந்து அடுத்த 24 hours you are normal, you can take any food you want. So your disease is removed from the onset when the fever started. From that time onwards, within 24 hours you are perfectly cured, and within another 24 hours you can be back to normal. உங்களுடைய ஜுரம் உருவாகி 24 மணி நேரத்திற்குள்ளாக உங்களுடைய நோய்கள் முற்றிலுமாக, ஜுரம் முற்றிலுமாக தணிந்துவிடும். இந்த முறையை பயன்படுத்துவீர்களானால் ஜுரம் குறைந்ததிலிருந்து அடுத்த 24 மணி நேரத்திற்குள் எதுவும் வேண்டாம், தண்ணீர் மட்டும் குடித்து வாருங்கள். தண்ணீர் தாகம் எடுக்க ஆரம்பித்துவிடும், தண்ணீர் மட்டும் குடித்து வாருங்கள். 24 மணி நேரம் கழித்து யூ ஆர் நார்மல். முதலில் 2 இட்லி மட்டும் சாப்பிடுங்க. சட்னி, சாம்பார் எதுவும் தொட வேண்டாம். சட்னி, சாம்பார் தொடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டே ஒன்லி இட்லி, 1 or 2 times போதும். மறுநாளிலிருந்து உங்களுடைய சாதாரண வழக்கமான உணவை நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்கும் தொடரக்கூடிய அந்த நோய் இன்று நீக்கப்பட்டுவிட்டது. இனி உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் வாழ்நாள் முழுமைக்கும் கிடைக்கும். உங்களுக்கு எப்பொழுது ஜுரம் வருகிறதோ அப்பொழுதுதான் நோய்களை எதிர்க்கக்கூடிய அந்த திறன் ஆரம்பமாகிறது. எனவே குழந்தைகளுக்கு ஜுரம் மாத்திரை கொடுப்பதை போன்ற ஒரு கேடு கிடையாது. 24 மணி நேரம் முதலாக 48 மணி நேரத்துக்குள்ளாக அவர்கள் படையினடைவார்கள். இன்று போல உட்கார்ந்து 6 நாள், 10 நாள், 1 மாதம், 2 மாதம் இவற்றுக்கெல்லாம் மருந்துகளை கொடுத்து கொண்டு டைஃபாய்டு, பேராடைஃபாய்டு, இவர்களுக்கு டிபி நோய், எந்த நோயும் கிடையாது. ஜுரத்தை அடித்ததன் காரணமாக உருவாகிய உடலுக்குள், உள்ளுறுப்புகள் உருவாகிய மிக கேடான விளைவுகள். நோய் என்பது ஒன்றுதான். உங்கள் உடலில் நோய் எங்கோ ஆரம்பித்தது.
நோய் எதிர்ப்பு சக்தி கிளம்பிவிட்டது, ஜுரம் உருவாகிவிட்டது, ஜுரம் தனியும் வரையில் எந்த விதமான மருந்துகளையும் எடுக்காதீர்கள். ஜுரம் தணிந்துவிட்டால் எல்லா விதமான நோய்களும் போய்விட்டது. இனி வாழ்நாள் முழுமையும் உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 14 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். இப்புத்தகத்தில் உங்கள் பெண்கள் பூ பெய்தும் போது கர்ப்பகால கால்வீக்கம் குறைய, முறையற்ற மாதப்போக்கா, ஆங்கில மருத்துவம் கண்டுபிடித்த பிளட் பிரஷர் ஒரு கேலி கூத்து, வேர்வையில் துர்நாற்றமா, தாம்பத்திய உறவை சீர்குலைக்கும் பிபி மாத்திரைகள், 2 நாட்களில் இருதய நோயை குணப்படுத்துவது எப்படி, ஊளைச்சதை உண்டாகாமல் தடுக்க, மாதவிடாய் நிற்கும் காலங்களில் வரும் தொந்தரவுகள், இன்னும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. வெற்றிக்கு மேல் வெற்றி பாகம் 1. இப்புத்தகத்தில் தரித்திரம் நீங்க சுகமான வாழ்க்கை வாழ, சகுனங்கள் பார்ப்பது மிக பெரும் கேடு, என்றுமே குறைவில்லாத வாழ்க்கையை யாருக்கு இறைவன் பரிசாக அளிக்கிறான்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறையருள் பெற்ற அமைதியான வாழ்க்கை வேண்டுமா? இறைவனுக்கு மிக நெருக்கமானவர்கள் யார் யார்? நன்மை இறைவன் அருள்வது, தீமை நீங்கள் சம்பாதிப்பது. மனிதர்களே, இறைவனிடம் திரும்புங்கள். பள்ளி குழந்தைகள் அதிக மார்க்குடன் தேர்ச்சி பெற இந்த புத்தகத்தை படிப்பதன் மூலம் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மன அமைதியான நோய் நொடியற்ற, இன்னும் இறைவன் யார், இறைவன் எங்கிருக்கிறான், இறைவனிடம் எப்படி பிரார்த்திப்பது, நம்முடைய பிரார்த்தனைகள் எப்படி நிறைவேறும், இன்னும் அதிகப்படியான ஆன்மீகம் மற்றும் மருத்துவம் அறிந்து கொள்ள உதவும் அரிய பொக்கிஷம்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி பாகம் 1. விலை ரூபாய் 300. இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். இப்புத்தகத்தில் கற்பம் தரித்துவிட்டால் என்ன செய்வது? தாய்மார்களே, உங்கள் கற்பப்பையையும் உங்கள் கருவில் இருக்கும் குழந்தையையும் பாதுகாப்பது எப்படி? கர்ப்பிணிகளுக்கு விட்டமின்களும் இரும்புச்சத்து மாத்திரைகளும் கொடுக்கலாமா? கருவில் இருக்கும் பொழுது ஸ்கேன் செய்தால் குழந்தையின் மூளை வளர்ச்சி பாதிக்கும். தலைப்பிரசவம் இனி எப்போதுமே சுகப்பிரசவம் தான். சுகப்பிரசவம் ஆவதற்கு சிறந்த மருத்துவம் எது? மருந்து மாத்திரை இல்லாமல் சுகப்பிரசவம் வேண்டுமா? சுகப்பிரசவத்தை சீரழிக்கும் ஆங்கில மருத்துவம். உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தைகளுக்கு எந்த நோயும் வராமல் பாதுகாக்க, இன்னும் திருமணமாகி கற்பம் தரித்தது முதல் குழந்தைகள் பிறந்தது அவர்கள் வளரும் வரை அனைத்து விஷயங்களையும் அருமையாக சொல்லும் நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 350. மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். இப்புத்தகத்தில் தீராத வியாதிகள் எவ்வாறு உருவாகிறது, இருதயத்தை சாகடிக்க 22 வழிகள், ஆங்கில மருத்துவம் குணப்படுத்த முடியாத நோய்களை ஷெட்யூல் ஜேயின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள், நீரிழிவு நோயை தீர்க்கும் வழிகள், கவலையா, பயமா, பதட்டமா, நோய்களை வளர்க்கும் சுர மாத்திரைகள், புளிப்பு பிடிக்கிறதா, கல்லீரல் கெடுகிறது, டயபெட்டிஸ், நீரிழிவு நோய், அடிப்படையே தவறு, இளமையில் அகோர பசி, முதுமையில் சர்க்கரை நோய், இன்னும் மருந்துகளால் வரும் நோய்கள் என்ற இந்த புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருவரும் அவர்கள் எவ்வளவு கடுமையான வியாதிகளில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆங்கில மருத்துவத்தை விட்டும் இன்னும் மற்ற எந்த மருத்துவத்தை விட்டும் உறுதியாக விலகுவார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்பதை உறக்கச் சொல்லும் நூல்தான் மருந்துகளால் வரும் நோய்கள். விலை ரூபாய் 200. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கட்டுரைகள் பாகம் 1. இப்புத்தகத்தில் இரத்த கொதிப்பு, பிபி ஒரு நோய் அல்ல, நோயின் அறிகுறியே. பிபி மற்றும் இருதய மாத்திரைகளின் பக்க விளைவுகள். ஆண் வீரியத்தை அதிகரிக்கும் கொடிய மருந்து வயாக்ரா. அயோடின் உப்பு எச்சரிக்கை. அயோடின் உப்பே கர்ப்பப்பை நோய்களுக்கு காரணம். இரத்த தானம் பெறுவோருக்கு மரணம் காத்திருக்கிறது. குழந்தைகளுக்கு வயிற்று பாதைகளா? எச்சரிக்கை. அடுக்கு தும்மல் காரணம் என்ன? தூக்கமின்மைக்கு என்ன தீர்வு? எச்சரிக்கை. விஞ்ஞான முறையில் விஷங்களாகும் பழங்கள். கொழுப்பு உணவே இருதய நோயாளிகளுக்கு ஏற்ற உணவு. இது மருத்துவ புத்தகம் மட்டுமல்ல, தெளிவான நடைமுறைக்கு சாத்தியமான சுகமான வாழ்வுக்கு ஆதாரமான அமைதியான மனநிலைக்கு ஏற்ற ஒவ்வொருவரின் இயற்கைக்கும் பொதுவான அழகான சிந்தனை அடங்கிய ஒரு கருவூல களஞ்சியம்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கட்டுரைகள் பாகம் 1. விலை ரூபாய் 200. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. இப்புத்தகத்தில் நோய்கள் வராமல் காக்க கொழுப்பு சத்து உணவுகள் மிக மிக அவசியம். வயிற்று நோயா? சாப்பிட்டதும் மலச்சலமா? எச்சரிக்கை. டயபெட்டிஸ் நோய்க்கு காரணம் ஆங்கில மருத்துவமே. உங்கள் குழந்தைகளுக்கு எந்த நோயும் தாக்காமல் காக்க மருந்துகளுக்கு அடிமை நோயாளிகளா, டாக்டர்களா? ஆண்களே, நீங்கள் ஆண்மையையும், பெண்களே, நீங்கள் பெண்மையையும் இழக்காதீர்கள். ஆண்மை குறைவை குணமாக்க ஒரே வழி கடுமையான உடற்பயிற்சி மாரடைப்பை உருவாக்கும். தோல் வியாதிகளுக்கு என்ன காரணம்? மேலும் உடல்நலத்தை பாதுகாக்க எளிய வழிகளை தெரிந்து கொண்டு நோய் நொடியின்றி வாழ வழிகாட்டும் மிக சிறந்த பொக்கிஷம் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 200. நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆகுங்கள். இப்புத்தகத்தில் தொன்மையான அக்குபஞ்சர் முறை, அக்குபஞ்சர் வைத்திய முறை, கேள்வி பதில்,
இருதய சிறுநீரக கோளாறுகளை குணப்படுத்தும் அக்குப்புள்ளிகளை தெரிந்து கொள்ளுங்கள். வயிற்று உபாதைகளில் இருந்து பாதுகாக்க. உணர்ச்சிகள் முழுமையாக வடிக்கப்படாமல் உடலுறவு கூடாது. ஏன், நார்மலாக இருந்தும் நலமாக இல்லையே? பிஞ்சிலே பழுத்தால் மூட்டு வலி வேதனைகளே மிஞ்சும். நாடி பார்க்கும் இடங்கள் மற்றும் நாடி பார்க்கும் முறைகள். மேலும் முறையாக அக்குபஞ்சர் வைத்தியம் படிப்பதற்கும் சிகிச்சை அளித்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி? இப்புத்தகத்தில் பிரார்த்தனைகள் பயனளிக்க வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமையாக வேண்டும். திருப்தி பொருந்திய வாழ்க்கைக்கு பொறுமையை வேண்டுவதை விட சிறந்த பிரார்த்தனை இல்லை. எல்லா நோய்களுக்கும் ஒரே காரணம், இருதய நோய் நீங்க. நோய்களால் மனமுடைந்து விட வேண்டாம். மதங்களை விட்டு விலகுங்கள். இறைவழி மருத்துவம் உங்கள் நோய்களை குணமாக்கும். இரவும் பகலும் இறைவனின் மாபெரும் இரு சாட்சியங்கள். இன்னும் ஒவ்வொரு மனிதனையும் அவன் உடலின் ஒவ்வொரு அணுவையும் பேணி பாதுகாத்து இறை பாக்கியங்களுடன் வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 1. இப்புத்தகத்தில் இறைவனுக்கு நிகரான ஒரு சக்தி இல்லை. இறைவனால் கைவிடப்பட்டவர்கள் யார்? நமக்கு வரும் அருமைக்கும் நோய்க்கும் என்ன காரணம்? மருந்து மாத்திரையின்றி இறையருளால் நோய்கள் எவ்வாறு குணமாகின்றன? எந்த நோய் ஏற்பட்டாலும் அதற்கு தீர்வு என்ன? குழந்தைக்காக மருத்துவத்தை நாடிய ஒரு பெண்ணின் சோகம். மேலும் நம்மை படைத்த இறைவனை மட்டுமே நம்பி நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள், நோய் நொடிகள், வறுமை இவை அனைத்தையும் எப்படி நாமே குணமாக்கிக் கொள்ள படிக்க வேண்டிய இறை பொக்கிஷம் இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 150. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆங்கில மருத்துவத்தின் கொடுமையிலிருந்து உங்கள் உயிரையும் பிறக்கப் போகும் குழந்தைகளையும் பாதுகாத்துக் கொள்ள ஒரே வழி. தீமைகள் தீண்டாத, சோதனைகள் அண்டாத வாழ்க்கைக்கு என்ன செய்வது? எந்த மருத்துவத்திற்கும் எந்த ஒரு நோயின் மூல காரணமும் தெரியாது. மருந்து மாத்திரைகளால் நோய்கள் குணமாகாது. நாணங்களை கொண்டு மட்டுமே தான் ஒரு மனிதன் தன்னை மனிதனாக நிலைப்படுத்திக் கொள்ள முடியும். நன்மைகள் அனைத்தும் இறைவனிடமிருந்தே, தீமைகள் அனைத்தும் நம் கைகளால் தான். இன்னும் எந்த பிரச்சனைகளுக்கும் எந்த நோய்களுக்கும் எல்லாவற்றுக்குமே இறைவன் பக்கம் எப்படி திரும்பி இவைகளிலிருந்து தப்பிப்பது என்பதை சொல்லும் இறை உணர்வுதான் இந்த புத்தகம் இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. இப்புத்தகத்தில் நீரிழிவு நோய் அடிப்படையே தவறு. ஆங்கில மருத்துவத்தில் நீரிழிவு டயபெட்டிஸ் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பது பகிரங்க மோசடி. நீரிழிவு நோயிலிருந்து தப்பிக்கும் வழிகள். இன்சுலின் நீரிழிவை மோசமாக்கும். பிபி ரத்த அழுத்தம் இல்லாதவர்களுக்கும் பிபியை உருவாக்கும் மருத்துவர்கள். டயபெட்டிஸ் நோயின் ஆரம்ப அறிகுறிகள். தினந்தோறும் நாம் சாப்பிடும் உணவுகளில் எதன் மூலம் நீரிழிவு டயபெட்டிஸ் உருவாகிறது? இனிக்கும் பழங்கள் நீரிழிவு டயபெட்டிஸ் நோயை குணமாக்கும். ரத்த அழுத்தம், நீரிழிவு, டயபெட்டிஸ் இவை இரண்டும் நோய்கள் அல்ல, மருந்துகளால் குணப்படுத்த முடியாது. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 200. புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. இப்புத்தகத்தில் பெருமையை வெறுத்தவர்களுக்கே புதிய அக்குபஞ்சர். பிபி ஹார்ட் அட்டாக்லிருந்து தப்பிப்பது எப்படி? ரத்த புற்றுநோய் எப்படி உருவாகிறது? சிறுநீரகம் பாதிக்க போவதை முன்கூட்டியே அறிவிக்கும் நோய்களை பற்றி அறிந்து கொள்வோம். ஆஸ்மா மற்றும் சிறுநீரக நோயிலிருந்து விடுதலை பெற. வயிற்று நோய்களுக்கு தீர்வு. பெண்களுக்கு மாதப்போக்கு தள்ளி போவதற்கு காரணம் என்ன? பெரும்பாலான நோய்களை களையும் அபூர்வ புள்ளி. இழந்த ஆரோக்கியத்தை மீட்க. மேலும் படபடப்பு, மார்பு வலி இன்றே குணப்படுத்துங்கள். மேலும் நோய்கள் பற்றியும் நோய்கள் வராமல் எப்படி காப்பது மற்றும் அக்குபஞ்சர் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளவும் ஒரே புள்ளியில் அனைத்து நோய்களையும் எப்படி குணமாக்கலாம் என்பதை சொல்லும் அரிய புத்தகம். உங்கள் வீடுகளில் இருந்தவாறு அக்குபஞ்சர் பயின்று உங்கள் வீட்டில் உள்ளவர்களை குணப்படுத்தும் அற்புத புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. விலை ரூபாய் 350. இப்புத்தகங்களை கொரியரின் மூலம் பெற தொடர்புக்கு ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், நம்பர் 17, கஸ்டியன் பீச் ரோட், சாந்தோம், சென்னை 6,04,000. செல் நம்பர் 9840498898.